திருச்சிட்டம்பலம். நாம் இப்போ சீர்காழியில் இருக்கிற சட்டநாதர் சுவாமி கோயிலை தான் தரிசிக்க வந்திருக்கோம். சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் சட்டநாத சுவாமி கோயில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவரும் தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும். இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலம் சம்பந்தரின் அவதார தலம் என கூறப்படுகிறது. சம்பந்தர் ஞானப்பால் உண்டமை, பிரம்மன் வழிபட்டமை, புறவா வடிவில் வந்த அக்னியால் சிபி மன்னன் வேறு பெற்றமை முதலிய அற்புதங்கள் நிகழ்ந்த தலம் என்பது தன்னம்பிக்கை. திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்று உலகமுய்ய திருப்பதிகம் பாடிய இத்தலத்தில் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ளது 14வது தலமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 14வது தேவார தலமாகும். திருவாசக திருத்தலங்கள் ஒன்று என்ற பெருமையுடன் திகழ்கின்றது. புராண பெயர் பிரம்மபுரம். சீர்காழி சட்டநாத சுவாமி கோயில். மூலவர் சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர், உற்சவர் சோமாஸ்கந்தர், தாயார் பெரியநாயகி திருநிலை நாயகி, தலவிருட்சம் பாரிஜாதம், பவளமல்லி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் முதலாக 22 தீர்த்தங்கள். ஆகம பூஜை பஞ்சரத்ர ஆகமம், பாடல் தேவாரம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 1000-2000 வருடங்களுக்கு முன் பழமை வாய்ந்தவை. அமைத்தவர் சோழர்கள். தேவார முதலிகள் மட்டுமின்றி மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், கணநாதர், நம்பியாண்டார் நம்பிகள், பட்டினத்தார், சேக்கிழார், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவ தீட்சிதர் ஆகியோரும் கூட இத்தலத்தில் மீது பாடல் பாடியுள்ளனர். சார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த பேரண்டத்தை சுற்றி வளைந்து கிடக்கும் பெருங்கடல் ஊழி காலத்தில் பொங்கி எழுந்து அண்டத்தையே அழித்த போது உமாமகேஸ்வரர் பிரணவத்தை தோணியாக கொண்டு கடலில் மிதந்து இத்தலத்துக்கு வந்து தங்கி திரும்பவும் அண்டத்தை உருவாக்குகிறார் என்பது நம்பிக்கை. இரணையனது உயிர் குடித்த நரசிங்கம் அகங்கரித்து திரிந்தபோது அதனை அடக்கி அதன் எலும்பை கதையாகவும் தோலை சட்டையாகவும் தரித்து வடுகநாதரே சட்டைநாதர் என்றும் தலவரலாறு கூறும். இது சிவனது பைரவ மூர்த்தங்களில் ஒன்று. இவரையே ஆபத்துதாரணர் என்று மக்கள் வணங்குகின்றனர் என்று தலபுராணம் கூறுகிறது. இதே சட்டைநாதர் முத்து சட்டைநாதர் என்ற பெயரோடும் கோயிலின் வலம்புரி மண்டபத்தில் யோக ஸ்தானத்தில் அஷ்டபைரவர் உருவிலும் காட்சி கொடுக்கிறார். மிகவும் சிறப்பு வாய்ந்த சீர்காழி சிவஸ்தலத்தை தான் நாம் இப்போது தரிசித்தோம். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி என்ற அற்புதமான முதல் திருப்பதிகத்தை பாடி அருளினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை தரிசித்தோம். திருச்சிற்றம்பலம்.